காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைநகர் சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள தகவல்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழைக்கான வாய்ப்பு வலுப்பட்டிருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் வட மாவட்டங்களில் பரவலாக கனமழை பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக சென்னையில கனமழையானது மிக கனமழை என்ற அளவில் பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக அம்பத்தூர் பகுதியிலும் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி பகுதியிலும் சென்னையில் வானரம் பகுதியிலும் தலா 13 சென்டிமீட்டர் அளவில் மிக கனமழையானது பதிவாகி இருக்கிறது. அதுவும் இந்த கனமழை மாலை நேரத்துக்கு பிறகாகத்தான் பெய்த மழையாக இருக்கிறது. மொத்தம் 24 மணி நேரத்தில் வெறும் குறுகிய ஒரு 3 மணிலிருந்து 4 மணி நேரத்துக்குள்ளாக 13 சென்டிமீட்டர் அளவில் மழையானது பெய்திருக்கிறது. இந்த நிலையில மேக மாறுபாடு காரணமாக தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் இன்றைய தினம் நீடிப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மாவட்டங்களுக்கு அண்டை மாவட்டங்களிலும் கூட காற்றினுடைய போக்கின் காரணமாக மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் பட்சத்தில் அண்டை மாவட்டங்களிலும், அதாவது இந்த கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்களுடைய அண்டை மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தற்போதைய சூழலில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் சேலம் ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் மட்டும் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 28ஆம் தேதிக்கு பிறகாக தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பெறுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 28ஆம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய 29ஆம் தேதி வரையிலும் கனமழை நீடிக்கும் என்ற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 2ஆம் தேதி வரையிலும், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி வரையிலுமே தமிழகத்தில் பரவலாக மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல மழை பெய்ய வாய்ப்பில்லாத மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் சற்று கணிசமாக உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காற்றினுடைய போக்கின் காரணமாக உள் மாவட்ட பகுதிகளில் வெப்பத்தினுடைய அளவு அதிகபட்சமாக 3 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் பகல் நேரத்தில் உயரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அதிக வெப்பநிலையும் காற்றில் அதிக ஈரப்பதமும் இருக்கக்கூடிய நேரங்களில் அசௌகரியமான சூழல் ஏற்படலாம் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கூடிய சூழலில் தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக இந்தியாவிலிருந்து விலகி வருகிறது. மேற்கு ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து நேற்று முன்தினம் 23ஆம் தேதி வாக்கில் அந்த தென்மேற்கு பருவமழை வெளியேற தொடங்கிய சூழல்ல தற்பொழுது அதனுடைய விலகல் அதிகமாக முன்னேறி வருவதனால அக்டோபர் 15ஆம் தேதி இயல்பான வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாள். அதற்கான சாதகமான சூழல் இருக்கிறதா என்பதையும் தற்பொழுது வானிலை ஆய்வு கணித்து வருவதாகவும் வடகிழக்கு பருவமழைக்கான முன்னறிவிப்பை அடுத்து வரக்கூடிய வானிலை முன்னறிவிப்புகளை கொடுக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புகளில் தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சென்னையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த நிலையில் மாணிக்கம், சென்னையில் எந்த அளவிற்கு மழை பெய்யும், எந்தெந்த இடங்களில் முக்கியமாக மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையை பொறுத்தவரையிலும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய முன்னறிவிப்புல மிதமான அளவில் மட்டுமே மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நேற்றைய தினமும் நமக்கு இதே போன்ற ஒரு முன்னறிவிப்பு தான் கொடுக்கப்பட்டது. அதாவது சென்னை நகருக்கு மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் நேற்றைய தினத்தினுடைய வானிலை முன்னறிவிப்புல சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே அதிகபட்சமா சென்னையில தான் நேற்றைய தினம் மழை பதிவாகி இருந்தது. அதுவும் குறுகிய நேரத்தில் வெறும் ஒரு 3 to 4 மணி நேரத்துக்குள்ளாக கனமழையானது கொட்டி தீர்த்திருந்தது. நள்ளிரவு வேலை என்பதனால பெரிய அளவிலான போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழல் இருந்தது. இருந்தபோதும் நேற்றைய தினம் மாலையிலிருந்து நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த சூழலில் இன்றைய தினமும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேளையில நமக்கு காற்றினுடைய போக்கில் மாற்றம் ஏற்படலாம். குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக காற்றில் வலு மாறுபடும் என்பதனாலேயும் காற்றினுடைய திசையில் மாற்றங்கள் இருக்கும் என்பதனாலேயும் அதே நேரத்தில் சென்னை என்பது கடலோர மாவட்டமாக இருக்கக்கூடிய நிலையில வங்கக்காட்டிலிருந்து வரக்கூடிய காற்று
காற்றுடன் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய காற்றினுடைய போக்கு இதையெல்லாம் கணிக்கும் பொழுது அதனுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப மழைக்கான வாய்ப்பும் மாறுபடக்கூடிய வாய்ப்பு மாலை நேரத்துக்கு பிறகாக இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழலில் நமக்கு வெறும் தற்போதைய நிலவரப்படி வானிலையுடைய தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படும் சூழல்ல தற்போதைய முன்னறிவிப்பு என்ற அடிப்படையில் வானிலை ஆய்வு மையம் ஒவ்வொரு 3 மணி நேரத்திற்கும் முன்னறிவிப்புகள் கொடுத்து வராங்க. அந்த முன்னறிவிப்புல மழைக்கான வாய்ப்புகள் மாறுபடும் பொழுது தெரிவிக்க இருப்பதாகவும் வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று நள்ளிரவுக்கு முன்பாக தீவிரமான மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய மேகங்கள் சென்னை நிலப்பரப்புக்கு மேலாக திரண்டிருந்தது. இதன் காரணமாக அதிக மழை பெய்திருந்தது. இந்த வேளையில தான் நமக்கு காற்றினுடைய வேகம் அதிகமாக இருந்ததுனால மேகங்கள் தொடர்ச்சியாக மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்ததுனால கடலுக்குள் சென்றதனால் நமக்கு மழைக்கான வாய்ப்பு நள்ளிரவுக்கு பிறகாக குறைந்திருந்ததாக வானிலை ஆய்வு சொல்லியிருந்தாங்க. இன்றைய தினமும் காற்றில் அது போன்ற ஒரு போக்குக்கான வாய்ப்பு இருப்பதனால மிதமான அளவில் மழை பெய்யும் எனவும் காற்றுடைய போக்கில் வலுவும் அதனுடைய திசையும் மாற்றம் இருக்கும் பட்சத்தில் மழைக்கான வாய்ப்பு மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வும் சொல்லியிருக்கிறாங்க.